தமிழக அரசியலில் மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த பொதுக்குழு நடக்கிறது. சட்டமன்ற தேர்தலை 5 ஆண்டுகளுக்கு முன்பு புறக்கணித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக 10 ஆண்டுகளுக்கு பின்னர் 2006க்கு பின்னர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறது. 7 மாதங்களுக்கு முன்பு 2015 ஜூலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 3 கட்சிகளோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கரம் கோர்த்து இதுவரை தமிழக அரசியலில் இல்லாத ஒரு பரிமாணத்தை அரசியல் அரங்கத்தில் நாங்கள் படைத்திருக்கிறோம். 7 மாதங்களிலும் விரிவான கலந்துரையாடல்கள், ஆழமான கருத்து பரிமாற்றம், ஒவ்வொரு பிரச்சனையும் சீர்தூக்கி பார்த்து குறைந்தபட்ச செயல் திட்ட தயாரிப்பு, தமிழக வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக, தமிழர்கள் உரிமை பிரச்சனைக்காக தொடர் போராட்டங்கள் என்று இணைந்தே பணியாற்றி தமிழகத்தில் பெய்மழை பெருவெள்ளம் வந்தபோது தலைநகர் சென்னையிலும் கடலூர், காஞ்சி, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் நாங்கள் இணைந்தே நிவாரணப் பொருட்கள் வழங்குவதிலிருந்து துப்புரவு பணி செய்வது வரை இணைந்து பணியாற்றி ஒரு பரஸ்பர நேசமும் நெருக்கமும் நட்பும் புரிதலும் கொண்ட அமைப்பாக, பலமான கூட்டமைப்பாக நாங்கள் உருவாக்கி மக்கள கூட்டியக்கம் நிரந்தரமானது. இந்த தேர்தலை சந்திக்க போகின்ற கூட்டணி கூட்டு இயக்கத்திலே இருந்து உருவானது. கூட்டணியில் இந்த 4 கட்சிகள் தவிர்த்து மேலும் சில கட்சிகள் சேரலாம். தேர்தலுக்கு பின்னர் அவர்கள் ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் விலகி கூட செல்லலாம். ஆனால் கூட்டு இயக்கம் நிரந்தரமானது என்று நாங்கள் முடிவெடுத்து நவம்பர் 2ஆம் தேதி அறிவித்திருக்கிறோம். சமூக, அரசியல், பொருளாதார அத்தனை தளங்களிலும் எங்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பும் ஒரு புரிதலும் இருக்கிறது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அது மட்டுமல்ல, எங்களுடைய குறிக்கோள் ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும். தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத கோலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி ஆட்சி, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், தடைகளும் கடிவாளங்களும் கொண்ட ஒரு ஆட்சி. இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி செயல்படுவோம் என்பதை மக்களிடம் முன்வைத்திருக்கிறோம். மதுரை மாநாடு தமிழக அரசியல் தளத்தில் உள்ள அனைவரையும் மக்கள் நல கூட்டணியின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. யாரும் இவ்வளவு எதிர்பார்க்கவில்லை. நாங்களே எதிர்பார்க்கவில்லை. நான் எதிர்பார்க்கவில்லை இத்தனை லட்சம் பேர் திரளுவார்கள். கை காசை செலவழித்துக் கொண்டு அவரவர்களாக வந்த தோழர்கள். அதனை அடுத்து நாங்கள் வாக்காளர்களை சந்திக்க புறப்பட்டு விட்டோம். முதல் கட்டம் சுற்றுப்பயணம் கடலூரில் தொடங்கி காளையார்கோவிலில் 6 மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருக்கிறோம். 2வது கட்ட சுற்றுப்பயணம் இருபதாம் தேதி கோவையில் தொடங்கி கோவை மாவட்டம், கோவை புறநகர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், பின்னர் ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் என இந்த 6 மாவட்டங்களிலும் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறோம். அடுத்த கட்ட
மூன்றாம் கட்ட பிரச்சார பயணம், மாற்று அரசியல் பிரச்சார பயணம் வருகிற மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம் 2ஆம் தேதி அன்று, கிருஷ்ணகிரி மாவட்டம், தர்மபுரி மாவட்டம் 3ஆம் தேதி அன்று, சேலம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் 4ஆம் தேதி அன்று, விழுப்புரம் மாவட்டம், காஞ்சி மாவட்டம் என செங்கல்பட்டில், ஆவடியில் தொடங்கி இந்த 4 மாவட்டங்களில் மக்களை சந்தித்து செங்கல்பட்டில் நிறைவு செய்கிறோம். இதற்கு அடுத்த கட்டமாக தென் மாவட்டங்களில் 4வது கட்ட பிரச்சார பயணத்தை நடத்த இருக்கிறோம். நான் தொடக்கத்திலிருந்து சொல்லி வருவதைப் போல கட்சிகளில் இல்லாத, உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் 65% பேர், அவர்களுடைய கவனம் எங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. அது நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. இளைய தலைமுறையினர் ஒரு பெரிய சக்தியாக இன்றைக்கு பெருவெள்ளம் ஏற்பட்ட போது எப்படி மக்களுக்கு உதவும் கரங்களாக அவர்கள் இயங்கினார்களோ அதைப் போல ஊழல் இல்லாத அரசியல், ஊழல் இல்லாத ஆட்சி, மது இல்லாத தமிழகம், இந்த இரண்டைத்தான் நாங்கள் பிரதானமாக முன்வைக்கிறோம். இதை சொல்லக்கூடிய தகுதியுள்ள கட்சிகளாக 4 கட்சிகளும் இருக்கின்றன. ஊழல் குற்றச்சாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூண்டில் நிறுத்தப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் பிரிதொரு கூண்டில் நிறுத்தப்படுகிற நிலைமைதான் இருக்கிறது. சதவிகித வேறுபாடு இருக்கலாம். திமுகவை விட அதிமுக இன்னென்ன துறைகளிலே அதிக ஊழல் செய்திருக்கிறது, முன்னைய ஆட்சியை விட இப்பொழுது அதிக ஊழல் நடக்கிறது, அது உண்மை. ஆனால் இந்த விஷச்சூழலிலே இருந்து தமிழகம் விடுபட வேண்டும். ஊழல் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத ஆட்சி என்று சொல்லுகிற போது திமுக அங்கு இடம்பெற முடியாது. சொத்து குவிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது முதலமைச்சர் மீது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கலைஞர் அவர்களுடைய குடும்பமே குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு எதேச்சாதிகார பாசிச ஆட்சி ஜெயலலிதாவின் ஆட்சி. எவரும் சந்திக்க முடியாத தந்தகோபுரத்தின் உச்சத்தில் இருப்பதை போன்ற அதிகார போதையில் தமிழக நிர்வாகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஜெயலலிதா. கிரானைட் ஊழல் திமுக ஆட்சியிலே தொடங்கிவிட்டது. அதனால் தான் தினபூமி ஆசிரியர் அதை வெளியிட்டதற்காக 2010 போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு பொய் வழக்கிலே உள்ளே தள்ளப்பட்டார். அவரும் அவர் மகனும், மணிமாறனும் அவர் மகனும். பின்னர் அதிமுக ஆட்சியில் மதுரை கலெக்டர் சகாயம் அவர்கள் 1600 கோடி ரூபாய், ஒரு துளி அளவுதான் 1600 கோடி ரூபாய் ஊழல் பற்றிய அறிக்கையை அனுப்பியவுடன் 4ஆம் நாள் அவர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். அவர் தலைமையில் ஒரு விசாரணை நடக்க வேண்டும் என்கிற போது அதை எதிர்த்து தடுப்பதற்கு ஜெயலலிதா அரசு எல்லா விதத்தில் உச்சநீதிமன்றம் வரையில் போய் முயன்றது. சகாயம் அறிக்கை இப்பொழுது வெளியே தரப்படவில்லை. அதில் 2 அதிமுக ஆட்சியும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறது, திமுக ஆட்சியும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறது. 1,06,000 கோடிக்கு கிரானைட்டில் ஊழல். தாதுமணல் ஊழலில் அது குறித்து விசாரிக்க ககன்சிங் தி பேடி IAS தலைமையில் போடப்பட்ட குழு அறிக்கை வெளியில் வரவில்லை. ஆனால் தகவல் அறியும் சட்டத்தில்
கிடைத்த தகவலின்படி 60 லட்சம் கோடி அளவுக்கு இதில் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அரசாங்கத்துக்கு வருமான இழப்பு என்று ஒரு தகவல் இருப்பதாக அதை முன்னாள் மத்திய அமைச்சர் அகமதே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு தகவல் இருக்கிறது. தமிழகத்தின் இயற்கை வளங்கள் அனைத்தும் நாசமாக்கப்பட்டு விட்டன. 2 ஆட்சிகளும் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டன. 2 ஆட்சிகளும் தமிழக நலனில் அக்கறை இல்லாத அரசுகள் என்பதால் தான் காவிரி தீர மாவட்டங்களை அடியோடு படுநாசமாக்கக்கூடிய மீத்தேன் திட்டத்துக்கு திமுக அரசு ஒப்புதல் கொடுத்து 2011 ஜனவரியில் அன்றைய துணை முதலமைச்சர் ஸ்டாலின் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இது மன்னிக்க முடியாதது. 6-7 மாவட்டங்கள் அடியோடு படுநாசமாகி பஞ்சப்பிரதேசமாகிவிடும். இந்த திட்டம் உலகத்தில் பல நாடுகள் முழுமையாக ரத்து செய்திருக்கின்றன. இதில் என்ன கொடுமை என்றால், தமிழ்நாட்டை வஞ்சிப்பது மத்திய சர்க்கார். கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு ஒப்பந்தம் தான் ரத்தாகி இருக்கிறதே தவிர திட்டம் நிறைவேற்றுவோம் என்றுதான் மத்திய சர்க்கார் சொல்லி இருக்கிறது. கெயில் திட்டம் இப்பொழுது பிரச்சனையாகி இருக்கிறது. இந்த கெயில் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்த போதுதான். 2008ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி ஜெயலலிதா அரசு வந்த பின்பு இந்த திட்டத்தை நிறைவேற்ற போலீஸ் அடக்குமுறையை ஏவியது. பெண்கள் தாக்கப்பட்டனர், விவசாயிகள் தாக்கப்பட்டனர். சகோதரர் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியினுடைய கணேசமூர்த்தி அவர்களும் விவசாய சங்க தலைவர்களோடு நான் அங்கே சென்றிருக்கிறேன். மக்களை திரட்டி போராட்டம் பலமாக நடத்திய பின்னர் கொங்கு மண்டலத்தின் கொந்தளிப்பினாலே தேர்தலில் பாதிக்கும் என்று கருதி கெயில் திட்டத்தை எதிர்ப்பதாக, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதாக ஜெயலலிதா அறிவித்தார். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து கெயில் திட்டத்தில், அது மத்திய சர்க்காருடைய நிறுவனம் தான், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கெயில். இந்த திட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் நிறைவேற்றலாம் என்றால் நான் உச்சநீதிமன்றத்தை விமர்சிக்க விரும்பவில்லை. மத்திய சர்க்கார் ஏன் நிறைவேற்ற வேண்டும்? நான் மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து ட்ரிபியூனலில் போராடி முதல் தடையாணை வாங்கினேன். பிறகு மீத்தேன் திட்டத்தை விட முன்னும் மோசமான ஷேல் கேஸ், படிமப்பாறை எரிவாயு, இதுவும் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தடை செய்து, அமெரிக்காவில் பல மாநிலங்கள் தடை செய்து விட்டன. இந்த திட்டத்தை ONGC மூலம் நிறைவேற்றவும் மத்திய சர்க்கார் முயலுகிறது. மத்திய சர்க்கார் வைக்கிற வாதம் என்ன? மீத்தேன் எரிவாயு கிடைத்தால் இந்தியாவின் பொருளாதாரம் உயரும், அந்நிய செலாவணி பெருகும், இந்தியாவின் சுய தேவைகள் நிறைவு செய்யப்படும். கெயில் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அந்த எரிவாயு இந்திய பொருளாதாரத்துக்கு உயர்த்தும், பல தொழில் நிறுவனங்களுக்கு பயன்படும். உண்மைதான். அதுக்கு தமிழ்நாடு பலிகடாக வேண்டுமா? இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழகம் என்ன வேட்டைக்கானா? அதனால் தான் நான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலில் நானும் வழக்கு தொடுத்து இப்பொழுது வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. தொடர்ந்து நான் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் போய்கொண்டிருக்கிறேன். மத்திய சர்க்கார் இந்த கெயில் திட்டத்தை இப்ப கேரளம் அனுமதிக்கவில்லையே. கொச்சியிலிருந்து மங்களூர் போவதற்கு அவர்கள் குழாய் பதிக்க நமக்கு 310 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே 7 மாவட்டங்கள் வழியாக கொண்டு போக வேண்டும் என்கிறார்கள். நில உடைமையாளர்கள் நிலம் குறுக்காக இதயத்தை பிளப்பதை போல கொண்டு போகிற போது விவசாயமே செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, ஹைதராபாத்துக்கு பக்கத்திலே நகரம் என்கிற ஊரில் இந்த குழாய்கள், எரிவாயு குழாய்கள் வெடித்து 22 பேர் பலியானார்கள், 60க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். இந்த பெட்ரோலியம் அண்ட் மினரல்ஸ் பைப்லைன் ஆக்ட், இந்த ஆக்ட்ல அரசாங்கம் கொண்டு வந்த திருத்தத்தின் காரணமாக என்ன சேதம் ஏற்பட்டாலும் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் தான். என்னால் நடக்கவில்லை என்று நிரூபிக்க வேண்டும், இல்லையேல் 10 வருஷம் தண்டனை கொடுக்கப்படும். இதை விட ஒரு கொடூரமான ஒரு சட்டம் இருக்க முடியாது.
இதையெல்லாம் எதிர்த்து கடுமையாக போராடக்கூடிய திராணி ஜெயலலிதா அரசுக்கு கிடையாது. எழுதுவதோடு சரி, மீனவர்கள் கொல்லப்பட்டாலும் சரி, நாள்தோறும் விதைக்கப்பட்டாலும் சரி, மடியில் கனம் இருக்கிறது, எதிர்க்க முடியாது. கலைஞர் நிலைமை அதுதான். அதனால் தான் எல்லாவற்றுக்கும் அவர் ஒப்பு கொடுத்தார். எனவே தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காக்கவும், ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை நடத்தவும் எங்களால் முடியும். மது இல்லாமல் மதுவை ஒழித்துவிட்டு நிர்வாகம் நடத்த முடியும். இயற்கை வளங்களை சுரண்டி இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். முறைப்படுத்தி, அது மணல் எடுப்பதாக முறைப்படுத்தி அரசாங்கத்துக்கு வருமானத்தை சேர்த்தார். எந்த லிமிட்டுக்குள்ளே வைக்க வேண்டும் வைத்துக் கொண்டு சேர்த்தார். இந்த வருமானம் தேவையில்லை. இது லட்சக்கணக்கான குடும்பங்களை அழிக்கிறது. தமிழகத்தின் எதிர்காலமே இருண்டு போய்விடும். இந்த விதத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையில் சொல்லுகிறேன். சகாயம் போன்ற நேர்மையான அதிகாரிகளை முக்கியமான பிவட்டல் பொசிஷன்ஸ், கேந்திரமான இடங்களில் நிர்வாக பொறுப்பில் அமர்த்தி, கட்சிகளின் தலையீடு இல்லாமல் ஆட்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் ஊடுருவல் தலையீடு இல்லாமல் தமிழகத்தில் அறிஞர் அண்ணா காலம் வரையில் எப்படி ஒரு எளிமையான, வெளிப்படையான, நேர்மையான அரசுகள் இயங்கியதோ அதுபோல எங்களால் வழங்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, இது ஒரு புதிய பரிமாணம். இதுவரை திமுக இல்லாவிடில் அதிமுக, அதிமுக இல்லாவிடில் திமுக என்ற நிலை இருந்தது. இதுவரை இருந்து வந்திருக்கிறது. அதே நிலைதானே இன்னும் தொடரும் என்று ஊடகங்களில் சிலர் விவாதிக்கிறார்கள். இந்த நிலை அப்படி என்றால் தொடர வேண்டுமா? நாசமாக வேண்டுமா தமிழ்நாடு? இதை மாற்ற வேண்டாமா? அந்த ஒரு சிலுவை யுத்தத்துக்கு போவதை போல நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருப்பதை முழுமையாக எங்களை ஊக்குவிக்க வேண்டியவைகள் பத்திரிகைகளும் ஊடகங்களும் என்று நான் இந்த பொதுக்குழு நேரத்தில் தமிழக தொலைக்காட்சி ஊடக உரிமையாளர்களை, பத்திரிகை ஆசிரியர்களை நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் இதற்கு பிறகும் திமுகவோ அதிமுகவோ ஆட்சியிலே, அதிமுக தொடர்ந்தால் அல்லது திமுக ஆட்சிக்கு வந்தால் மீட்க முடியாத ஒரு நிலைமைக்கு, a point of no return, மீள முடியாத நிலைமைக்கு தமிழகம் ஆளாகிவிடும். எனவே கூட்டணி ஆட்சி என்ற முறையில் வாக்காளர்கள் எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார்கள். எங்களில் தவறு ஏற்பட்டால் இந்த ஆட்சியை ஏதாவது ஒரு விதத்தில் சொன்ன வாக்குறுதிகளை சரியான ஒரு நிறைவேற்ற தூக்கி எறியட்டும். இது வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அகில இந்திய அளவில் ஒரு பாசிச வெறிமனப்பான்மையோடு RSS இயக்குகின்ற விதத்தில் பாரதிய ஜனதா தலைமை தாங்குகிற ஆட்சி நடக்கிறது. பேருக்கு தான் கூட்டணி ஆட்சி. மத்தியில் ஒரு கூட்டம் போட்டிருக்காரா? வாஜ்பாய் காலத்தில் மாதம் 2 கூட்டம், ஒரு கூட்டம் நடக்கும். என்டிஏ கூட்டம் ஏதாவது ஒரே ஒரு கூட்டம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு போட்டாங்க. ஏதாவது கூட்டம் நடந்திருக்கா? கிடையாது. எல்லாமே, அனைத்தும் சிந்தனையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், சுதந்திரமாக கருத்து சொன்னவர்கள். அது மட்டுமல்ல, சிறுபான்மையினர் தாக்கப்படுகிறார்கள். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அங்கே இந்த RSS கூடாரத்துக்கு எதிர்ப்பான கருத்துக்கள் இருப்பதனால் அந்த கண்ணையகுமார் தாக்கப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து பாட்டியாலா கோர்ட்ல பாதுகாப்பு இருக்கணும் சொன்ன பிறகு அங்கே வழக்கறிஞர்கள் நேரடியாகவே தாக்குதலில் ஈடுபட்டார்கள். இது பெரிய ஆபத்தான காட்சி. இது ஜெர்மனியிலே நாஜிகள் நிர்வாகம் நடந்த போது தொடக்கத்தில் இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. இத்தாலியில பாசிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த போது ஆரம்பத்தில் இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. இது மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு,
மதச்சார்பற்ற தன்மைக்கு ஒரு பேர் ஆபத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எப்படியாவது சமஸ்கிருதத்தை, செத்து போற சமஸ்கிருதத்தை தமிழ் மக்கள் மீது திணித்து விட வேண்டும் என்று துடிக்கிறது. இந்த போக்கு ஆபத்தானது, நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கக்கூடியது. பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் உள்ள இந்த நாட்டின் ஒருமைப்பாடு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகிவிடும். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு அரசியல் களத்தில் பேசப்படுகிற விவாத பொருளாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சாதாரண காரியம் அல்லதான். ஓட்டுக்கு வழக்கம் போல 2 கட்சிகளும் பணம் கொடுப்பார்கள். இருந்தாலும் கூட அதையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் 2 கட்ட பிரச்சாரத்தையே முடிச்சிட்டோம். ஒரு மாநாடு நடத்தி இன்னும் எந்த விதமான முயற்சிகளையும் பல பெரிய கட்சிகளே ஈடுபடலை. அவங்க திமுக கூட்டணிக்கு யார் வருவாங்களான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி கூடா நட்பாக, பொருந்தா கூட்டணியாக கலைஞர் அவர்கள் வாய்மொழியாகவே சொல்லப்பட்டு இன்றைக்கு பெரும் பலத்த கண்டன விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் 2013 டிசம்பரில் என் அன்பு மகள் கனிமொழியை திகார் ஜெயிலுக்கு அனுப்பிய காங்கிரஸ், எங்கள் கட்சியிலே இருந்த அமைச்சராக இருந்த ராஜாவை திகார் சிறைக்கு அனுப்பிய காங்கிரஸ், எனது துணைவியார் தயாளு அம்மையார் மீது வழக்கு போட்டு அவர்களை மனதளவிலே துன்புறுத்திய காங்கிரஸ் நன்றி கெட்டவர்கள், காங்கிரஸ்காரர்கள் நன்றி கெட்டவர்கள், முதுகில் குத்திவிட்டார்கள். இனி ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, எந்த காலத்திலும் கூட்டு கிடையாது என்று சொன்னார்களே. அதற்கடுத்து 2 வருடத்தில் இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? நல்ல வேளை இவங்க விட்டு தொலைஞ்சாங்கன்னு காங்கிரஸ் தரப்பில் திமுகவை சொன்னார்களே. எப்படி இருக்குன்னா இந்த கூட்டு, காளிதாசன், மகாகவிஞர் காளிதாசன் மேக சந்தேசத்தில் இந்த வெயிலுக்கு ஒரு உதாரணம் சொல்லும்போது, நல்ல வெயிலில் நிழல் தேடி வந்த நல்ல பாம்புக்கு உடம்பெல்லாம் கருகி போங்கிற பயத்திலே படம் எடுத்து நின்றது, வானம் மட்டும் ஊன்றிக்கொண்டு. நிழல் தேடி வந்த ஒரு தேரை, ஒரு சின்ன நிழல் கிடைக்குதுன்னு அந்த இடத்திற்கு போய் இருந்தது. தேரைக்கு தெரியாது தன்னை பார்த்த மாத்திரத்தில் விழுங்கி திங்கக்கூடிய பாம்பினுடைய படத்தான் நிழலாக இருக்கிறது என்று தெரியாது. பாம்புக்கு நம் பசி போக்குகிற தேரை தான் தன் நிழலில் இருக்கிறது தெரியாது என்று இந்த வெயிலின் கொடுமைக்கு ஒரு உதாரணத்தை சொன்னான். இந்த மாதிரி கூட்டு தான் திமுக காங்கிரஸ் கூட்டு. எங்களை பொறுத்த மட்டில் 2 மான்கள் காட்டிலே செல்கிற போது கொஞ்சம் தண்ணீர் குட்டையில் இருந்தாலும் தான் குடித்து விட்டால் இன்னொரு மானுக்கு தண்ணீர் கிடைக்காது என்று குடிப்பது போல பாவனை செய்ததுன்னு தமிழன் அவனுடைய மனிதநேயத்தோடு ஒரு உதாரணம் சொன்னான். அது மாதிரி நாங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல நல்ல புரிதலோடு நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எப்போ தொடங்கும்னு கேட்டீங்க. நாங்கள் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டோம். என்னன்னா எங்களுக்குள்ள எந்த நெருடலும் வரப்போறதில்லை. அதனால வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் துணிஞ்சு பிரச்சாரத்துக்கு போறதே இந்த தொகுதி பங்கீடுகளில் ஒரு சிறு நெருடலும் எங்களுக்குள் வராது அங்கிற முழு நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்கள் வேலையை தொடங்கிட்டோம். குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வச்சுட்டோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் குறைந்தபட்ச செயல் திட்டம் தேர்தலுக்கு முன்பு எந்த கூட்டணியும் வச்சது கிடையாது. அடுத்தாற் போல 4 கட்சிகளின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்திட்டோம். இப்பொழுது 4 கட்சிகளினுடைய தோழர்கள் வாக்குச்சாவடி குழுக்கள், பூத் கமிட்டி அமைக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதன் பிறகு நாங்கள் இந்த 2வது கட்ட சுற்றுப்பயணம் முடிந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களை ஒதுக்கீடு செய்து இந்த தொகுதி பங்கீடு குறித்து நாங்கள் அந்த ஆலோசனையில் ஈடுபடுவோம். இதற்கு மத்தியில் எங்களுடைய கூட்டணியில் மேலும் வலுச்சேர்க்கிற விதத்தில் நாங்கள் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம்.
தேமுதிகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரசுக்கும். ஆகவே அவர்கள் எத்தகைய முடிவினை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, வருவாங்க, எங்கள் கூட்டணியில் சேருவார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் எங்களுடைய வேலை திட்டத்தில் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இருக்காது. இல்லை, நாங்கள் ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்தோம், யாரோட சேர்றதில்லை. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த 5 கட்சிகளோடு எந்த காரணத்தை முன்னிட்டும் நாங்கள் கூட்டு வைத்துக் கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம். எனவே அதன் பிறகு எங்கள் கூட்டணியில் யாரெல்லாம் சேரக்கூடும் என்பது இப்பொழுது நான் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலைமை வருகிற போது உடனுக்குடனே நாங்கள் இப்போ பத்திரிகையாளர்களை விட்டுட்டாங்க, எங்கேயும் விலக முடியாத ஒரு நாள் காலையில் கூட ஒரு நாள் மத்தியானம் உடனே வந்துடுவீங்களே, அது தொலைக்காட்சி ஊடகங்கள் மின்னல் மாதிரி வந்துடுவாங்களே. அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை குழுவும் ஆட்சி மன்ற குழுவும் தான் அது முடிவு செய்ய வேண்டும். அதாவது கூட்டணிக்கு அவர்கள் எங்கள் கூட்டணியை பங்கெடுப்பது என்ற ஒரு நிலை வருகிற போது சகோதரர் திருமாவளவன் அவர்கள் கூறியது போல அப்படி ஒரு நிலை வருகிற போது அனைத்துமே எங்கள் கூட்டணியில் ஆலோசிக்கப்படும். அதுக்கு மேலே இப்போ நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக, நான் ஒருங்கிணைப்பாளர் இதை கொண்டுகிட்டு போகிறேன், ஒரு கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எண்ணெய் பரவிய தரையில் நடக்கிற மாதிரி வேலை. அதனால பத்திரிகையாளர்கள் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இல்லை, அப்படி சொல்லலை. நாங்கள் அப்படி வரும்போது நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அதை பற்றி ஆலோசிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கூட்டத்தில் பேசுகிறப்ப கூட ஓட்டுக்கு பணம் கொடுத்ததுக்கு பணம்லாம் செட்டில் ஆகிட்டு எல்லாம் போயிட்டு 28 ஆம்புலன்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கீங்க. தேர்தல் ஆணையம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் அனுபவத்தில் சொல்றேன். வியாபாரம் பண்ணிட்டு, முறையா வியாபாரம் பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாயை கொண்டுகிட்டு போற ஒரு வியாபாரிய அவங்க அங்கங்க போலீஸை போட்டு தடுத்து வச்சிருப்பாங்க. இந்த தேர்தல் கமிஷன் உத்தரவின்படி இந்த போலீஸார் அந்த ரூபாயை பிடிக்கிட்டு நீ முறையா கணக்கு கொடுத்து வாங்கிட்டு போன, இது நிறைய நடந்தது. ஆனா கோடி கோடியா போற பணத்தை தடுத்ததே கிடையாது, தடுக்க முடியாது. எப்படி தடுக்க முடியாது? போலீஸ் அதிகாரிகள் வண்டியிலே போச்சு, ஆம்புலன்ஸ்ல போகும், 108ல போகும். இது நடந்திருக்கு. இது எல்லாம் கண்கூடா நடந்திருக்கு. சங்கரங்கோயில் இடைத்தேர்தல்ல ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க அதிமுக, திமுக 500 ரூபாய் கொடுத்தாங்க. எப்படி அந்த தொகுதிக்குள்ள இவ்வளவு பணம் கொண்டு வர முடிஞ்சது? 50,000 கொண்டு போற 7 பேரை கைது பண்ணாங்க. இதுதான் இது. அது மட்டும் இல்ல, விடிய காலம் 5 மணிக்கு ஒரு தெருப்புற பட்டுவாடா 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். டக் 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 டக்னு பால் பாக்கெட்டை போடுற மாதிரி போட்டு போயிடுவாங்க. இன்னொன்னு, இந்த சிலிப்பை கொண்டு போய் இந்த வெங்கடாத்திர கடையில் கொடுத்தா ஓட்டுக்கு 5 ஓட்டுக்கு 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சும் வாங்கிக்கலாம், போலிங் முடிஞ்சும் ஜவுளி கடையில் கொடுத்தா வாங்கிக்கலாம். எனவே மக்கள் பார்த்து பர்கூர்ல ஜெயலலிதாவை தோக்கடிச்சாங்க, வீட்டுக்கு வீடு பசுமாடு கொடுத்து தோக்கடிச்சாங்க. திமுக போன தடவை ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து, சில இடத்துல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எனக்கு தொகுதி பேர் கூட தெரியும். அது அவரே என்கிட்ட ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், படுவாய் பேர் தோக்கடிச்சு விட்டாங்க அப்படின்னாரு. தோக்கடிச்சாங்க. இந்த தடவை ஜனங்கள் இந்த பணம் மக்கள் பணம். எல்லா வீட்லையும் படிச்ச பையன் இருக்கிறான், எந்த ஏழை வீட்டிலையும் ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கிறான். அது மட்டும் இல்ல, 9th 10th பையங்களே எல்லாம் உருட்டுறாங்க போன்ல, ட்விட்டர்ல, பேஸ்புக்ல, செல்போன்ல. ஜனங்க பெற்றோர்கள்ட்ட போய் பேசுறாங்க. நம்ம காலம் மாதிரி, எங்க காலம் மாதிரி இல்லை. சின்ன பிள்ளைகளை எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க பேசுறாங்க. அவங்க மூலம் ஒரு நிச்சயமாக விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வரும். ரெண்டும் கூடாது. இப்போ அரசு ஊழியர்கள் பிரச்சனை எடுத்துக்கிடுங்க. அரசு ஊழியர்கள் ஒரு முக்கியமான ஒரு சக்தி. 12 லட்சம் ஊழியர்கள், ஒரு 5 ஓட்டு கணக்கு வச்சாலும் 60 லட்சம் ஓட்டு இருக்கு. அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கணக்கு பார்த்தா 1 கோடி ஓட்டு இருக்கு.
அதிமுக மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க அரசு ஊழியர்கள். வழக்கமா அது எப்படி டேர்ன் ஆகணும்ல டிஎம்கே சைடுக்கு, அப்படி ஆகல. என்ன காரணம்னா புதிய பென்ஷன் திட்டத்துக்கு கலைஞர் முழு காரணம்னு சொல்லி அதை தடுத்தாராங்கிற எண்ணம் இருக்கு. இது மாதிரி நிலைப்பாடு இதுக்கு முன்னாடி வரல. கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஒரு ஆட்சி வேண்டாம்னா இன்னொரு அதிமுக திமுக தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்க 2003 இவங்க எஸ்பா எல்லாம் போட்டு வதைச்சாங்க. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சரியான பாடம் கிடைச்சது அதிமுகவுக்கு. அது அப்படியே தொடர்ந்து 2006லயுமே அதிமுக தோக்கடிச்சது. இப்ப அந்த மாதிரி நிலைமை இல்லை. அவங்க என்னென்ன ரெண்டும் மோசம் அப்படி நினைக்கும் போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா அவங்க கண்ணுக்கு படுறது மக்கள் நல கூட்டணி. அதனால நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம், இது எங்க முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். முயற்சி பண்ணுவோம். ஆனால் நூதனமான வழிகளை கண்டுபிடித்து பணம் கொடுக்கின்ற புதிய புதிய முறைகளை 2 கட்சி படிச்சு வச்சிருக்காங்க. 2 பணம் கொண்டு போய் அங்க தொகுதிகளை வச்சுட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்தாலும் சரி, ஜனங்கள் இந்த பணம் கொள்ளையடிச்ச பணம் நினைச்சு அதை வாங்கினாலும் எதிர்த்து ஓட்டு போடணும். அல்லது நாங்க என்ன செய்ய போறோம்னா, எங்களை பொறுத்த மட்டும் நாங்க விஜிலன்ட் குரூப்புகள் அமைக்க போறோம், கண்காணிப்பு படைகளை மக்கள் நல கூட்டணி அமைக்க போறோம். இது சொல்ல வேணாம்னு நினைச்சா நீங்க கேட்ட திருச்சி பிரஸ்ல சொல்லி போடுது. விஜிலன்ஸ் குரூப்புகள், கண்காணிப்பு படை, அவங்களுக்கு வேலையே பணம் கொடுக்க விடக்கூடாது. ராத்திரி பகல அவங்க ரோந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன காரணத்தை மட்டும் வீட்டுக்கு போய் கொடுக்க முடியாது. இந்த முறையில் பணத்தை பறிச்சாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது. நாங்களே சொல்லி இருக்கிறோம், கட்டுக்கட்டா கொண்டு வந்தா பணத்தை பறிச்சு ஒப்படைங்க. இது அதனால எலெக்ஷன் கமிஷன், நான் எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்லல, அவங்களை ஏமாத்திட்டு செய்யக்கூடிய அளவுக்கு வேலை நடக்குது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சீஃப் எலக்டரல் ஆபீசர் நல்ல ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதத்தில் செய்திகள் சொல்றார். இன்னைக்கு 3.5 லட்சம் ஓட்டு இறந்து போனவர்கள் ஓட்டு, 2 இடத்துல இருக்கிற ஓட்டெல்லாம் நீக்கி இருக்கிறோம்னு சொல்றார். எனக்கு அவர் மேல அவருடைய அறிவிப்புகள்லாம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டுது. நான் அவங்களை குறை சொல்லலை. ஆனா அவங்களே ஏமாத்திட்டு போகக்கூடிய அளவுக்கு போலீஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணது இல்லை. ஆனா இந்த தடவை போலீஸ்காரங்களும் அதிருப்தியா இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விஐபி விவிவிஐபி டூருக்கு போலீஸ் ரோட்ல நிக்கிற வேலையே இருக்காது. அவங்க வெயிலை மழையில கிடப்பாங்க, ஒரு டீ கூட கிடையாது. கான்ஸ்டபிள்ஸ் எங்கே பாதுகாப்பு, கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் களவாங்க போறவன பிடிக்கட்டும் போலீஸ். காமராஜர் அண்ணாவும் பெரிய போலீஸ் பட்டாளத்தோடைய போனாங்க, ஒரே ஒரு எஸ்கார்ட் ஒரு வண்டி வரும், அவ்வளவுதான். ரோட்ல எல்லாம் நிக்க கூடாது போலீஸ். எல்லாமே இந்த மாதிரி நாங்க இதுவரை இல்லாத முறையில நிர்வாகம். முதல்ல கோலிஷன் கவர்மெண்ட்டுக்கும் போதே தப்பு நடக்கிறதுக்கு வழி இருக்காதுல்ல. 4 கட்சி 5 கட்சியோ 6 கட்சியோ சேர்ந்து கோலிஷன் கவர்மெண்ட்னா பெரிய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்காது. முதல்ல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். அதனால கடந்த 29 வருடமா வந்து நளினி வந்து சிறையில் இருக்காங்க. இன்னைக்கு அவர் தந்தை வேற வந்திருக்காங்க. இந்த நிலையில அவங்களை வந்து விடுதலை செய்யணுங்கிற ஒரு கோரிக்கை வந்து பலமா இருக்கு. நான் சற்று நேரத்துக்கு முன்புதான் சகோதரி நளினியிடம் பேசினேன். அப்பொழுது அந்த சகோதரி என்ன தாயார் இறந்ததுக்கு துக்கம் கேட்டான். இப்போ நான் சொன்னேன், பொதுக்குழுவில் இருக்கிறம்மா நான் வர முடியலை அப்படின்னு. நான் போகிறப்பெல்லாம் வேலூரில் போய் பார்த்துட்டு வருவேன். ஒரு ஈவு இறக்கமில்லாத ஒரு அரசு ஜெயலலிதா சர்க்கார். நான் நல்லா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த 3 பேர் தூக்கு தண்டனையை ரத்து செய்வதற்கு ராம் ஜெத்மலானியை கொண்டு வந்து ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கி சுப்ரீம் கோர்ட்டில் வாதாட வச்சு அந்த 3 பேர் தூக்கு கயிற்றை அறுத்தவன் வைகோ என்பது உலகம் பூரா தெரியும். அதற்காக ஏற்பட்ட மொத்த சிரமங்களையும் எங்க கட்சி ஏத்துக்கிட்டு இருக்கு. அதை நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. ஆனால் அந்த தீர்ப்பு வருவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடி, இந்த தூக்கு தண்டனை ரத்தாவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இதே நளினி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு 1 மாசம் பரோல் கேட்டாங்க. அப்ப ஜெயலலிதா சர்க்கார் என்ன சொன்னது? நளினியை பரோலில் அனுப்பினால் பலருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும், பல தலைவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், இவரை பரோல்ல விடக்கூடாது என்று ஒரு நிரபராதியான பெண் 1991 திருப்பெரும்புதூர் துன்ப சம்பவத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாத அந்த ஒரு அப்பாவியார் அந்த சகோதரி 25 வருஷமா மனச்சித்திரவதை, 1 மாசம் பரோல் அனுப்புறதுக்கு முடியாதுன்னு சொன்ன சர்க்கார் 3 பேர் தூக்கு ரத்தாயி மறுநாள் எனக்கு ஏர்போர்ட்ல பெரிய வரவேற்பு உடனே அவசரமா கேபினெட்டை கூட்டி
7 பேருக்கு விடுதலைன்னு சொல்லி ஜெயலலிதா அறிவிச்சாங்க. வெரி ஸ்ரூட் ஜெயலலிதா. இப்ப என்ன 12 மணி நேரம் பரவல், 11 மணி நேரம் பரவல். மனச்சாட்சியோட அவங்க காரியம் முடிஞ்சு அந்த கர்மதிக்கு விசேஷமெல்லாம் வைப்பாங்கல்ல, ஒரு 2 வாரமாவது இப்ப கொடுக்கலாம்ல. அதே மாதிரி பேரறிவாளனுடைய தந்தை குயில்தாசன் ரொம்ப உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார், அவருக்கு பரவல் கொடுக்கலாம்ல. இதெல்லாம் மனிதாபிமானமற்ற செயல். எதுக்காகன்னா ஜனங்கள், இளைஞர்கள் கொந்தளிப்பு தமிழ் ஈழ பிரச்சனையில, தமிழ் உணர்வாளர்கள் பிரச்சனையில கொந்தளிக்குதுன்னு அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறதுக்காக 7 பேர் விடுதலைன்னு அறிவிச்சாங்க. அதை விட மோசமான சர்க்கார் மத்திய சர்க்கார். இந்த 7 பேரை விடுதலை செய்யக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்ல போய் தலைகீழா நின்னாங்க. மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த நேரத்தில் சகோதரி நளினி அவர் தந்தையார் மறைந்தது மிகுந்த வேதனை தருகிறது. நான் நேர இரங்கல் தெரிவித்து போன்ல கூட பேசியிருக்கேன். திமுக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து மறைமுகமாக கலந்துங்கன்னு சொல்லிடலாம். இவ்வளோ பேப்பரில் விளம்பரம், இந்த மாதிரி அந்த ஒரு விளம்பரம் என்பது ஒரு கலோக்கியலா ஒரு காமெடி பண்ணுற மாதிரி ஒரு விளம்பரம்லாம் கொடுக்க வராங்க. இன்னும் தொடர்ந்து சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நாங்கள் ஒரு பக்க விளம்பரம் போடலாமான்னு யோசித்தோம். மாநாட்டுக்கு 4 கட்சியை சேர்ந்து தமிழ்நாடு கூட போடுறதுக்கு எவ்வளவுன்னு கேட்ட உடனே எங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு. நம்மளால முடியாதப்பா, மதுரை எடிஷன் மட்டும் போட்டுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் போட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி வந்து எல்லா பேப்பர்லையும் ஒரு பக்கம் இந்து எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா தமிழ் பேப்பரும் போட்டுச்சு. அவ்வளவு வெள்ளமாக இருக்கு, நிதி பணம் இருக்கு. இப்போ இவங்களும் கொட்டுறாங்க. கொஞ்சம் நேற்று இன்னைக்கு மட்டும் எத்தனை கோடி இருக்கும்? அப்ப அதான் நாங்க சாதாரணமா இல்ல, டேவிட் கோலியாத்தோட மோதின மாதிரி தான் மோத வேண்டியது இருக்கு. இவங்க 2 பேர் படத்தை நினைச்சா லட்சக்கணக்கான கோடிகள். இதுக்கு மத்தியில நேர்காணல்ல நான் தொகுதிக்கு 7 கோடி செலவழிக்க தயார். எப்பேற்பட்ட சேவைக்காரங்க புறப்பட்டு வந்திருக்காங்க பாருங்க, சீட்டுக்காங்க. 7 கோடி செலவழிச்சு என் தொகுதியிலே 7 கோடி செலவழிச்சு நான் எம்எல்ஏ ஆகி என் தொகுதியை அப்படியே சொர்ண பூமி ஆக்க ஒரு பெரிய மனசு வந்துருச்சு எனக்கு. சேவை செய்யறதுக்காக வராங்க. 7 கோடி செலவழிச்சுட்டு 5 கோடி செலவழிக்கிறேங்க. ஐயா நாங்க மொத்தமே கட்சியில 10 கோடி திரட்டுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு தொகுதிக்கு நேற்று பேப்பர்ல திமுக நேர்காணல் 7 கோடி 5 கோடி கேட்கறத எத்தனை கோடி செலவழிப்பேன்? 5 கோடி 7 கோடி. கொஞ்சம் யோசிக்கணும். அப்படின்னா 7 கோடி செலவழிக்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய 25,000 லிமிட் என்னாச்சு? வெளிப்படையா வருது. இதுக்கு நடவடிக்கை எடுக்குமா? ஒரு தொகுதியில் 7 கோடி செலவழிக்க தயார்னு சொல்லி போட்ட பேர்காரரை கண்டுபிடிச்சு இந்த நேர்காணல் கலந்து கூட பூரா டிஸ்குவாலிஃபை பண்ண முடியுமா? இவங்க இப்பயே 7 கோடி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 25,000 தான் செலவழிக்கணும். இவங்களை எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கணும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுமா? கண்ணுக்கு தெரிய அந்த அக்கிரமம் நடக்குங்க.